சுத்தமா நல்லால. இப்ப பழைய எண்ணெயில சுட்டுருக்கு போலக்க. என்னன்னு நெஞ்சு காய்ச்சிட்டு கிடக்கு செமிக்காம. நான் இந்த வடை இடையெல்லாம் வாங்கி சாப்பிடுறது இல்ல. அதனால எனக்கு இது தெரியாதுமா. தினமும் வாங்கி சாப்பிடுவியோ? ஒரு நாளைக்கு ஒரு 2 வடை வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் ஆயிருமே. இப்படி கட்டுப்படி ஆகுதுடி? இல்ல இல்ல, நீ நினைக்க மாதிரி இல்ல. நான் அப்படி தினமும் வாங்கி சாப்பிடுற ஆளா? ஏதோ எனக்கு ஆசைக்கு ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடுவேன். இந்த ஆச்சி வேற மாதிரி சொன்னாவளே, தினமும் ஆளா நீ திரும்பி வாங்கி சாப்பிடியாமல? வாங்கினதுக்கு அப்புறத்தையும் நல்ல போனியாம்னு சொல்லுவாங்களா? அக்கா, அந்த ஆச்சி சொல்றதுல நம்பிக்கிட்டு இருக்க. நான் சொல்றதை நம்ப மாட்டியா? சரி சரி விடு. இன்னைக்கு என்ன வேலை வெட்டி எதுவும் இல்லாம இப்படி உட்காந்துருக்குமே? ஏதாச்சும் வேலைக்கு போனா தானே இன்னைக்கு பொழுது போக. உனக்கு பொழுது தானே போன. ஏதாவது ஒரு டிவியை போட்டு நாடகத்தை பாப்போம். எப்படி பொழுது போகாது மட்டும் பாரு. ஏதாவது வேலைக்கு போலான்னு சொல்ற, நீ உட்காந்து டிவி பார்க்கலாம் முடியா? உட்காந்து டிவி பார்த்தா சம்பளம் வந்துடும். ஒரு நாள் வேலை வச்சாலும் ஒரு 11 மணி வரைக்கும் வேலை வந்துட்டு அப்புறம் படுத்து உறங்கலாம்னு நினைச்சேன். என்ன செய்யறது? அடுத்த வாரம் வைக்கிறான். காட்டு வேலை எதுவும் இல்லையக்கா? எங்க எல்லாம் மிஷின் வச்சுல செஞ்சு விட்டுறாங்க. நம்மள எங்க கூப்பிட்டு இருக்காங்க? இருக்கல்ல, எங்க தேடிட்டு இருக்கேன். நீ மக்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 2 பேரையும் அவங்க வீட்ல போய் தேடி பார்க்க யாரும் இல்லையேன்னு வார இங்க உட்கார்ந்திருக்கீங்க. பாக்கா, வீட்ல உட்கார முடியல. என்ன வெயில் அடிக்குது. வீடு வேற தகரத்துல இருக்கா. அந்த வெயிலே வெளியே வந்து அடிச்சா கூட அமுட்டு கூடாது. எங்க வீட்டுக்குள்ள என்னமோ அடுப்புல உட்கார்ந்திருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்குதான் செத்த வெளியில மரத்தடியில உட்காரலான்னு வந்தேன். இங்க நல்ல குளுகுளுன்னு இருக்குதா. நீ செத்த நேரம் உட்காரேன், உனக்கே தெரியும். அதெல்லாம் இருக்கட்டுமா. என்ன இன்னைக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லாம உட்கார்ந்திருக்கீ போல இருக்கு. ஆமாக்க, உட்காருக்கா. நீயே எது வேலை இருக்கா? மணி 9 தானே ஆகுது. இப்பவே இப்படி உட்கார்ந்தா எங்கிட்டு பொழுது போறது? அதாக்கா இப்ப இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவ எனக்கு ஐடியா கொடுக்குறாளாம். டிவி பார்த்தா பொழுது போகும் வாக்கான்ற. ஏமா, உனக்கு ஆசையா இருந்தா நீ போய் பாரு. எதுக்கு இவளையும் கூப்பிட்டு இருக்க? அக்கா, பொழுது போலன்னு சொன்னாவ. எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு? இப்பல குழம்பு கிடக்கு. 9 மணி வரைக்கும் மக்கா குழம்பு வைக்காம இருந்த. அப்படி என்ன குழம்பு வச்சிட்டு இருக்க? பிள்ளைகளுக்கு காலங்கத்தாலேயே அதுக்கு 2 பேத்துக்கு உப்புமா கிண்டி கொடுத்தேன். பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கு இன்னைக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்டுச்சு. அதான் அதுகளுக்கு மட்டும் குருமா வச்சு ஆளுக்கு 2 சப்பாத்தியை போட்டு அனுப்பி விட்டேன். நாம சாப்பிடுறதுக்கு வேணும்ல, அதனால 2 பாவக்காய் காய்ச்சி கிடந்துச்சு. அதை புடுங்கி புளி குழம்பா வச்சிருக்கேன். அதை வெந்திட்டு கிடக்கு. செத்த நேரம் கண்டு போவானா அப்பனா கரெக்டா இருக்கும். அக்கா, உனக்கு எப்ப பாரு இந்த பாவக்காய் வெண்டிக்காய் இப்படியா குழம்பு வச்சிட்டு இருக்க? ஒரு கறி, ஒரு மீன், ஒரு சிக்கன் இப்படி ஏதாவது வச்சாலே என்னவா? நான் என்ன செய்யட்டும்? ஏதாவது நல்ல நாளைக்கு எடுக்கலான்னு பார்த்தோம்னா அன்னைக்கு இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி அது ஏதாவது வந்துருது. அதுவும் இல்லாம பிள்ளைய 2 பேரும் ஆட்டுக்கறி குழம்பு வேணாமா, சிக்கன் குழம்பு வேணாமா. அதுக்கு சிக்கனை பொரிச்சு வச்சாதே சாப்பிடுவேன்னுது. அதனால எனக்காவது ஒரு நாளைக்கு சிக்கன் மட்டும் எடுத்து அதுக்கு பொரிச்சு மட்டும் கொடுத்துருவேன். எனக்கு வர இந்த நான்வெஜ் சாப்பிடவே பிடிக்காம போச்சு. ஏன்னே தெரியல. அக்கா, இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு வேணாம்னு சொல்லி என் வீட்டுல கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுமா? ஹோட்டல் கொடுத்தா எதுக்கு வேணாம்னு சொல்ல? ஸ்வீகா, நீ சும்மா இரு. அவங்க ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்ல கூட நீ வேணாம்னு சொல்லிட போலியே. இந்த நேரத்துல யாரு? ஹலோ, சொல்லு திருமணே. என்ன பொண்ணா? கேக்குது சொல்லு. இங்கதான் இருக்காளுவே. என்னாச்சு? என்ன எது விஷயமா? சரி சரி, இந்த வாரம். அக்கா, என்னக்கா? இன்னமும் தெரியல. சின்ன பொண்ணு எங்க இருந்தாலும் மரத்துக்கடியில வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கா. என்னன்னு சொல்ல மாட்டீரா? உங்களையும் சேர்த்து தண்ணி கூப்பிடுதா? வாங்க போவோம். ஏதோ காரியம்லாம் அழைக்க மாட்டாரே. வாங்க போலாம். சின்ன பொண்ணு, எதுக்கு அவசரமா வாங்க வாங்கன்னு அழைச்சே? இருக்கா, என்ன சொல்லுதேன். இல்ல யாருக்கு எது வேலை எதுக்கு போறீங்களா? என்னதான் வேலை இருக்கு? எல்லாம் வீட்டுலதான் உட்கார்ந்துருக்கேன். அது இருக்கட்டும், ஏன் இப்ப எங்களை அவசரமா வர சொன்னேன்? அதை சொல்லி. நம்ம ஊருக்கு அம்மாக்கு பக்கத்துல இந்த சரசக்கா காடு இருக்குல்ல, இந்த கடலை ஓட்டிருக்காவலாம். நல்லா விளைஞ்சு எடுத்து கடலை செடி புடுங்க வாரிக்கலான்னு கேட்டாவ. இப்பயே மணி 9 ஆச்சு. 9:30க்குள்ளேயாவது வேலைக்கு போனா தானே சம்பளம் கரெக்டா கிடைக்கும். அதுக்கே எல்லாரும் வாரிக்கலாம் இல்ல வேலை கிடைக்கான்னு கேட்டேன். கடலை செடி புடுங்கவா? நான் வரேன். எனக்கு என்ன வேலை இருக்கு? நானும் வாரேன். என்னக்கா, நீ வாரிலன்னா? வாரேன். ஏடி, குழம்பு அடுத்து வச்சு நீ மறந்தே போயிட்டேன் பாரு. ஏடி, அப்படின்னு காட்டுக்கு வந்துருட்ட. போயிட்டு இருங்க. நான் அப்படியே சாப்பாடு எல்லாத்தையும் போட்டுட்டு வாரேன் மதியத்துக்கு. அக்கா, மதியத்துக்கு எதுக்கு சாப்பாடு? எங்களுக்கு அந்த கடலையே போதும். என்ன நான் சொல்றது, அதுக்கு 1 கிலோ கடலையை திண்டா வயிறு நிறைஞ்சு போகுது. இதுக்கு எதுக்கு சாப்பாடு வேற? என்ன அந்த காட்டுக்கார விடுவாள? பேசாம இரு. உங்களுக்கு சேர்த்து கொண்டு வரவா? பாவக்கு குழம்புதே. நீ சொல்லி நாங்க என்ன வேணும்னு சொல்லுவோமா? தாராளமா கொண்டு வா. கொஞ்சம் சேர்த்தே கூட கொண்டு வா. சரி, அதுக்கா நாங்க 3 பேரும் போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வாக்கா. வந்துருட்டி. அக்கா வந்து பைக் வச்சிருக்கேன். அவங்கிட்ட எப்படி கேட்டு வந்துடுறேன். தம்பி, என்னது கால் கிடக்கோ தெரியல. ரொம்ப நேரம் ஆயிட்டு வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டேனே. என்ன கூட சொல்லியிருந்தா ஆஃப் பண்ணிருக்கு. அதுல வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இப்படி புடிச்சு போகுது. சரி வாங்க. பரவாயில்ல சின்ன பண்ணி, இன்னைக்கு எந்த வேலை இல்லாம வீணா போகுது போல இந்த நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வேலை நீங்க ரெடி பண்ணிட்டு. சரிக்கா, சரி வா. என்ன பண்ணே? காலெல்லாம் வலிக்குது சின்ன பண்ணே. உட்காந்துட்டு போலாமா? உட்காந்து போகலாம் நேரம் இல்லக்கா. நம்ம போகணும்ல. இன்னும் ஒரே ஒரு காட்டு மட்டும் தாண்டிட்டோம்னா அப்படித்தேன். உனக்கு தெரியாதா இதே ஊர்ல இருக்க? தெரியுதுடி, கால் வலிக்கு. உட்காந்துட்டு போலாம்னு சொல்றேன். வலி தெரியலன்னா உங்ககிட்ட கேக்கேன். வேமா போவங்கா. எனக்கு இப்பயே நாக்குல எச்சி ஊறுது. கடலை அப்படியே ஃப்ரெஷ்ஷா புடிங்கி சாப்பிட போல இருக்கு. அப்ப வேலைக்கு நீ வரல, கடலை பிடிங்கி தின்னதான் வந்திருக்கியோ?
வசந்தி, பப்ளிக் முன்னாடி இப்படி பப்ளிக்கா பேசலாமா? பாக்குறவ என்ன பத்தி என்ன நினைப்பாவ? என்ன விட ஒரு படி மேல தீனி பண்டாரம் நினைப்பாவே. உண்மைதானே சொன்னேன், எதுவும் தப்பு இல்லையே. சரி சரி, கொஞ்சம் அமைதியா வாங்க. அத்தாடி எங்கிட்டு கிடக்கு இவ்வளவு மொத்தத்தையும் நாம மட்டுமா புடுங்குறது? இல்ல வேலை சின்ன பண்ணி, நாம ஆளுக்கு முன்ன வந்துட்டா. நீ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இங்க கடையில பிடிக்க போட சாங்க எது வேணுமா? எப்படி கையிலேயே பிடிக்க போட்டது? ஆட்டுக்காரவளை காணுமே ஆளவே. பண்ணே வேலைக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டதுக்கா வந்துட்டேன். இன்னும் ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கு வழியில. இங்க இருந்தே புடுங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் இருக்கட்டும். ஏமா பக்கத்து தோட்டத்துல நிக்கிறியே? என் தோட்டம் அந்த பக்கம்ல இருக்கு. காட்டுக்கார பார்த்தா என் குள்ள தண்ணிக்கு வந்துருவாங்க. உங்க இல்லையக்கா? நல்ல வேலை, நாங்க உங்ககிட்ட கேட்காம புடுங்க தெரிஞ்சா. இந்த சின்ன பழதாக்கா இதுவே தான் இருக்கும். நீங்க கூட்டு வந்தா நல்ல வேலையா. வாங்க அங்கிட்டு வாங்க. லட்சுமி அக்கா வந்துட்டீங்க. வாங்க, இந்த காடு இல்லையா? அந்த பக்கம் இருக்கா? ஆமா, சரஸ் காடு அந்த பக்கம் தான் இருக்கு. நீங்க எங்க வந்து நிக்கீங்க? தெரியாம இந்த சின்ன பொண்ணு கூட்டு வந்துட்டாக்கா. வாங்க நடந்து அங்க போலாம். வாரி நடங்க. பாருங்க, இங்க இருந்து அந்த வரப்பு வரைக்கும் நம்ம காடு. சரியா? யாருக்குனே நிறைய பேர் பிடிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி எதுக்கு எங்களை வேற கூப்பிட்ட? ஆமா, அவங்க மட்டும் குடும்பம் எப்படி நேரம் ஆகும்ல? 2 நாள் 3 நாளுக்குள்ள ஃபுல்லாத்தையும் முடிச்சாம்ல. நல்லா பேய விளைஞ்சு எடுக்க ஒரு மழை வந்தா எல்லாம் முளைச்சு போயிடும். அதுக்குள்ள எல்லாத்தையும் புடுங்கினா தானே. சரி சசி, நம்மள எம்டி இக்க கடலை எவ்வளவு நீங்க புடுங்கி கொண்டு வரீங்களோ அத படி கணக்கு அளவு வச்சுக்க. ஒரு படி 15 ரூபாய். சரிக்கா, இங்க நாங்க சாக்கு எதுவும் எடுத்து வரல. அங்க வச்சிருக்கேன், ஆளு கொண்டு எடுத்து வேகமா பண்ணுங்க வேலைய. சரி சசி, வேலைய பாருங்க. நான் அந்த பக்கம் எப்படி வேலை செய்யறேன்னு பாத்துட்டு வரேன். நான் முன்ன பின்ன இப்படி எல்லாம் பண்ணது கிடையாது. இந்த வேலையெல்லாம் பண்ணது இல்ல. என்ன சம்பளத்துக்கு பதிலா இப்படி சொல்லிட்டு போறவ? ஆமாடி, நம்ம எவ்வளவு கடலை புடுங்குறோமோ அது படி கணக்கு அளவு வச்சு அதே சம்பளமா வாங்க முடியும். நிறைய பண்ணினா சீக்கிரமா முடிஞ்சல. எப்படி ஒரு செடியிலே நிறைய இருக்கும் டி. அப்ப சரி. மணி இப்ப என்ன டி? இக்கா 10 மணி ஆக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. 9:50 ஆகுது. சரி வெயிலுக்கு முதல்ல வேலையை முடிச்சிட்டு போவா. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் பண்ணுங்க. முடியாட்டி அளந்து காசு வாங்கிட்டு போவா. ஒரு 4 மணி வரைக்கும் மாதிரி பண்ணுவா. சரி பாப்போம். கடலை தோலம் சேர்த்து அளக்கலாம்ல. பாட்டியவே ஒண்ணு மெச்சுக்கோ. வந்து காட்டுக்கறவே இந்த வேலையை பத்தமா வீட்டு பக்கம் போகாமனு இருக்குது. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாம சீக்கிரமா முடிச்சிட்டு போவா. ஆளுக்கு ஒரு சைடு போய் வேமா பறக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்து கதை பேசிட்டு உட்கார்ந்துப்பா. சரிக்கா, நீ முதல்ல போவானுங்க, அந்த பக்கம் போறோம். உங்களுக்கு தேவை எடுத்துட்டு டி, மறக்காம சாப்பிடுங்க. சரிக்கா பொண்ணு. சரி வேலைய பார்க்கலாமா? சாக பை இல்ல? மேடம் ரோப் எடுத்துட்டு வாங்க. நாளா வந்து எடுத்து கொடுக்க முடியாது. வெளி போட்டலிலே கிளறி பிஞ்சு விக்கையிலே. யார் சிரிச்சா? நான் டைமிங்கு ஏத்த மாதிரி பாட்டு பாடுனேன். யார் என்ன பத்தி சிரிச்சது? பொண்ணு, நீ பாடுற பாட்டு கேட்டு காலையில கூட பைத்தியம் பிடிச்சு ஓடிடும். ஆமா, சாக்கெடுக்க போறேன்னு போனே, எனக்கு கூட தூக்கிட்டு வாரேன். தூக்கிட்டு வந்த வேற எதுவுமே இல்ல. எல்லாரும் ஆளுக்குள்ள எடுத்துட்டு வந்து கூட ஒண்ணுதே இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்து. உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கா? அப்ப எங்க 2 பேருக்கு? அதுக்குதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. 3 பேர் சேர்ந்து இந்த கூட நிறைய கடலை பிடிக்கும் போட்டு அளந்து காசு வர்றதுல ஆளுக்கு பத்தியா பிரிச்சுக்கலாம். என்ன பண்ணே, உன் ஐடியா என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. எங்க 2 பேரையும் கடலை பிடிக்க போட்டுட்டு நீ சும்மா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி கொடுத்துட்டு பங்குல விட்டு காசு வாங்கிக்கலாம்னு பாக்க. அப்படிதானே? அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒண்ணுதே இருந்துச்சு, அதனால சொன்னேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ பண்ணுங்க, நான் இதுல எடுத்து போட்டுக்கிறேன். சரி கொண்டு வந்து வை. பாருங்க நான் எவ்வளவு கடலை பிடிக்கிறேன்னு. செடி தானே பிடிங்கிருக்க, அதுக்கு இவ்வளவு பிரிட்டப்பா. நாங்க யாருக்குமே பிடிங்கி ஆஞ்சு போட்டாச்சு. செடியை முதல்ல எல்லாத்தையும் பறிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலையை உருவிடுவோம். அப்பதான் சீக்கிரமா பண்ண முடியும். ஏன்னா நேரம் ஆகிட்டு இருக்கும், பாத்துக்கங்க. சரிக்கா, அப்படியே பண்ணுவான். ஆமா, இந்த ராணி அக்கவா ஆளையே காணா. என்ன மகளே இப்படி வெயில் அடிச்சிட்டு இருக்கு? இப்படியே போனா நான் எப்படி போவேன்? துண்டு கிட்ட கூட எடுக்காம வந்துட்டேன். ராணிக்கா நாங்களும் அப்படித்தான் இருக்கோம், வேற வழி இல்ல. ஆளுக்கு ஒரு செடியை பிடிக்கும் மண்டையில ஒட்டுக்கங்க, நல்லா குளு குளுன்னு இருக்கேன். இப்படின்னு நான் வேணா சொல்லி தரட்டா? முதலில் ஒரு செடியை பிடுங்கி கொள்ளவும், அதை எடுத்து இப்படி கையில் பிடிக்கவும், இதில் உள்ள கடலைகளை தனியாக எடுத்து கூடையில் போட்டுக் கொள்ளவும், கொளுத்து அந்த செடியை தலைக்கு கூடாக கழுத்து தலையில் போட்டுக் கொள்ளவும். இப்படி இருக்கு. இது மாதிரி போட்டுக்கங்க, அப்பதே வெயில் தெரியாது. போட்டதுக்கு நாங்க போடாம இருப்போம். ஒரு செய்முறை வேற. இவள பாத்துட்டு உட்கார்ந்து நமக்கு வேலையாகாது. ஆமாட்டி, அது உண்மைதான். எனக்கு என்ன கேட்டா கேள்வி கேட்காட்டி போவாங்க. இது உள்ளவ ஐடியா கொடுத்தா யார் கேக்குறா? பேசாம வேலை மட்டும் பாரு.